வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னு நம்புகிறேன். ஆகையால் இந்த பதிவெல்லாம் ஏன் உங்கள் கண்ணில் திரும்ப திரும்ப படுதுன்னா, இந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குது. நல்ல எதிர்காலத்தை கடவுள் உங்களுக்காக வச்சுருக்காரு. நீங்கள் அதை முதல்ல நம்புங்க. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா. ஆகையால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ, அதே போல் தான் நம்பிக்கையோட நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும், தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நல்ல மாற்றங்கள். நம்ம கொடுத்த ஆஃபர் 1 கிலோ வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சகவ்ய விளக்கு, இந்த பாக்ஸ் முற்றிலும் இலவசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சிவப்பு குண்டின்மணிகள் 11, கோமதி சக்கரங்கள் 11 அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆஃபராகவே இதை நம்ம கொடுத்தோம். இந்த ஆஃபரில் நிறைய பேர் பயனடைஞ்சிட்டிங்க. நிறைய பேர் வந்து சாம்பிராணியும் வாங்கிட்டு ஜாதக பலனும் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இனி நல்ல எதிர்காலத்திற்கான முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நம்மிடம் நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி குறிப்பாக இந்த 1 கிலோ ஆஃபரில் வாங்கினவங்க எல்லாருமே அதான் உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே 1 பாக்கெட்டு 2 பாக்கெட்டு எத்தனை வாங்கியிருந்தாலும் உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இனி இது ஒரு எதிர்காலம் நல்லபடியாக அமையப்போகுது. அதற்கான நல்ல நல்ல விஷயங்களை இனிமேல் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதாங்க வாட்ஸ்அப் நம்பர் 9345397967. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த பதிவுக்கான பலன் என்னன்றதை பார்ப்போம். ரிஷபராசிக்கார நண்பர்களே, இந்த ஆனி மாதம் முடிகிற வரைக்கும் முதல்ல நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். பேச்சில் கவனம் தேவை. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் வேலை செய்கிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், போகிற இடம், வர இடம், வீட்டில், சொந்தக்காரங்க மத்தியில், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இனி இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துங்க. அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் பேச வேண்டாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் மன அழுத்தத்தையும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம், ஐயா இந்த அடுத்த வருடம் நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதுக்கான ஆரம்பம் 2025 எண்டுலேயே ஆரம்பிச்சிருக்கும். 2025 முடிவில் ஏற்பட்ட ஆரம்பம் இப்போ வரைக்குமே அதற்கான சேஞ்சஸை பார்த்துட்டு தான் இருக்காங்க ரிஷபராசிக்காரங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கும். அதே போல் வேலை இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். வெளியூர் போயிருப்பாங்க, அல்லது உள்ளூர்லேயே வேறு கம்பெனி எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி வேலைக்கு ட்ரை பண்ணி போயிருப்பாங்க. இது போன்ற மாற்றங்களை எல்லாமே இந்த ராசியில் பிறந்தவர்கள் இப்போ இந்த வருஷத்தில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதான் நம்ம சொல்லியிருந்தோம், 6 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த 6 மாதம் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த அடுத்த 6 மாதம் இப்போ ஆரம்பமாகி நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த 6 மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்களுக்கு முதல் விதிமுறையே பேச்சில் கவனம் தேவை தான். பேசக்கூடிய இடம், பொருள், ஏவல் தெரிஞ்சு தான் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே, இப்போன்னு இல்லை, எப்போவுமே இந்த பேச்சில் தான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடுறீங்க. இதனால தான் தேவையற்ற வாக்குவாதங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் வருது. அப்போ இந்த காலகட்டம் பேச்சில் கவனம் தேவை. உடல் ரீதியாக, ஆரோக்கியம் ரீதியாக டைமுக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா தூக்கமின்மை என்பது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும், இந்த ரிஷபராசியில் நிறையா பேர் எனக்கு தெரிஞ்செல்லாம் இந்த தூக்கமின்மை இந்த பிரச்சனையிலேயே தான் அவங்க இருக்காங்க. கேட்டால் ஐயா எனக்கு தூக்கமே வரதில்லை, என்னன்னே தெரியல, நைட்டு 12 மணி 1 மணி ஆகிடுது. காலையிலையும் பார்த்திங்கன்னா எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு கண் விழிச்சு எந்திரிச்சு உட்காந்துடணும் அப்படின்னு. அப்போ என்னென்னா ரிஷபராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே அதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கான அந்த யோகமான எதிர்காலத்தை அமைச்சுக்கணுன்ற ஆசை உள்ளக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்ற, அதாவது ஒரு நல்ல இடத்துல ஒரு லக்ஸரியாக, ஆடம்பரமாக, வசதியாக கடவுள் கொடுத்த இந்த ஒரு லைஃப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வசதியாக வாழணும்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதற்கான முயற்சி எடுப்பாங்க. அதில் சரியான முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற்ற நபர்களும் இருக்காங்க. அதில்
அவர்கள் சரியான ஒரு முடிவை எடுக்க தெரியாமல் தடுமாறிய நபர்களும் இருக்காங்க. அப்போ எல்லா கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டம் பாருங்கள், மகாலட்சுமி தாயார் வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, இது போன்ற சில விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் சில நல்ல மாற்றத்தையும் யோகத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? இது எல்லாமே மிதன ராசிக்காரங்க. அதான் நான் சொன்னேன்ல, மன ரீதியாக ரிஷபராசிக்காரர்கள் இவர்களுடைய எதிர்காலத்திற்கான அந்த திட்டமிடல் பெரிய பெரிய திட்டமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ரிஷபராசிக்காரங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா, சரி உங்களுக்கான லைஃப் பிளான் என்னங்க, எதிர்கால பிளான் என்னங்க, என்ன திட்டத்தில் இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற எதிர்கால திட்டமே பயங்கரமாக இருக்கும் கேட்கவே. அந்தளவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை தான் வச்சுருப்பாங்க. அதற்காக வேகமாக செயல்படணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ராசிக்காரரிடம் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் அலட்சியமும் நேரத்தை பின்பற்றாமல் போவதும் சோம்பேறித்தனமும். அப்படியே ஒரு ஒரு விஷயத்தை அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட டைம் அதிகமாக எடுத்துக்கிறது, இது எல்லாமே இந்த ராசிக்காரரிடம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா சந்தோஷம், இருக்குன்னா அதை மாற்றிக்கோங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? அப்போ இந்த நேரம் தவறாண்மை, நேரத்தை அப்படியே வைரம் போல் பார்த்து யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். ஏன்னா போனால் கிடைக்காதது இந்த நேரங்கள், காலங்கள். சரிங்களா? அப்போ அதை தேவையற்ற விஷயங்களுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் தன்னுடைய எதிர்காலத்திற்கான சிந்தனைகளை ரிஷபராசிக்காரங்க கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்க இந்த நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்துங்க. குலதெய்வ வழிபாடு வீட்டில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். தேவையற்ற நபர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி அமைதியாக விலகி போயிட்டா நல்லது ரிஷபராசிக்காரங்க. இந்த நேரத்தில் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணி சண்டை பண்ணி பிரச்சனை பண்ணி அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். புரியுதுங்களா? அப்போ அமைதியுடன் இருந்து பேச்சில் கவனத்தை செலுத்தி இனி முன்னேற்றத்தை பார்க்க வேண்டிய நேரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? அப்போ உடல் ரீதியாக நம்ம சொன்னோம், ஆரோக்கியம் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஒன்றும் இல்லை, ஓய்வு முறையும் உணவு முறையும் தான். இது ரெண்டில் தான் எப்போவுமே ரிஷபராசிக்காரங்க கோட்டை விட்டுடுறாங்க. டைமுக்கு சரியாக சாப்பிட்றதும் இல்லை, நல்ல ஓய்வு முறையை நல்ல ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கிறதும் இல்லை. அப்போ இவை எல்லாமே உடல் ரீதியான சில மாற்றத்தை கொடுத்து இவங்களை ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிடுது. ரொம்ப அதிகமாக இப்படி சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இருக்கும்போது. அப்போ இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான உங்கள் வாழ்க்கைக்கான சில நல்ல விதிமுறைகளை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர வேண்டிய நேரம். அதற்கான முயற்சிகளை எடுங்க. ஏன்னா இங்கே எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பாதைகளை வகுத்து கொண்டு அதில் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்றப்ப அந்த உங்கள் வாழ்க்கைக்கான அந்த பாதையில் என்னென்ன விதிமுறைகளை உள்ளே கொண்டு வந்தால் நம்ம சரியாக நம்மளுடைய இலக்கை அடைய முடியும், பாதுகாப்பாக அடைய முடியும் அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்க யோசிக்கிறது நல்லது. சரிங்களா? அப்போ அதற்கான முடிவுகளை எடுங்க. மகாலட்சுமி தாயார் வழிபாடு, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வெள்ளிக்கிழமை கொடுக்க, இவை எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நல்ல நபர்களுடைய அறிமுகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நல்ல நபர்கள் இவங்களுடைய லைஃப் பிளான், அதாவது திட்டம், எதிர்கால திட்டம் பெரிய லெவலில் இருக்கிறனால இவர்கள் சிந்திக்கக்கூடிய அந்த செயல்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கிறனால அதற்கான நபர்கள்கிட்ட இவங்க சேர்றப்ப அதற்கான நபர்களோட இவங்க பேசி அதற்கான அனுபவத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் இந்த ரிஷபராசிக்காரங்க அடுத்த கட்டமே போகிறாங்க. அப்போ கட்டுறது கையளவு கல்லாது உலகளவு என்பதை புரிந்து கொண்ட நபராக ரிஷபராசிக்காரங்க இருக்கணும். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு கற்றுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரிஷபராசிக்காரங்க படிப்படியாக அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருக்கலாம். என்றைக்குமே நம்மளுக்கு தாப்பா எல்லாம் தெரியும் அப்படின்னு மட்டும் நினச்சிடவே கூடாதுங்க. அதான் இவங்க ராசியில் இவங்க ட்ராபேக் அப்படின்னா அதுதான். அது உள்ளே வராமல், அந்த ஒரு மைண்ட் செட்டு உள்ளுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? எவ்வளவு தெரிஞ்சாலும் கட்டுறது கையளவு கல்லாது உலகளவுன்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. சரிங்களா?
அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இன்றைக்கி வந்து உங்கள் பதிவை என் அண்ணனுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், என் பேரனுக்கும் பேத்திக்கும் அனுப்பி நான் கேட்க சொல்லியிருக்கேன்னு சொல்லி குடும்பங்களுக்குள்ளே நம்ம பதிவுகளை பகிர்ந்து கொண்டு இருக்கும் அந்த நல்ல உள்ளங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்களுடைய அந்த எதிர்காலத்திற்கான குடும்பத்திற்கு நல்லதை தேடுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கும். அந்த நல்ல குடும்பம் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அந்த சமுதாயம் நல்ல நாட்டையே உருவாக்கும். ஆகவே இந்த பதிவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.